ஹாய் வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்க அந்த போஸ்ட் எடிட் பார்த்தா நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற சொல்லி தர போகிறேன். இதுமாதிரி பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம். அது எடிட் பண்ணுறது அப்படின்னு பல நம்ம சேனல் இதை புதுசாக இருந்தீங்க நம்ம மறக்காம அந்த வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்புறம் போட்ட வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ இது போல் எடிட் பண்ணோம் இல்லை வேறு எது மாதிரி எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மறக்காம நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதே போல் பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ இந்த எடிட் பண்ணி நீங்கள் பார்த்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாமா. அதுக்கு பார்த்தோன்னா ஆட் பண்ணுற பாருங்க, பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் கோட் போட்டு மாதிரி ஆட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த இமேஜ் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ண மாதிரி வந்து சிம்பிளாக பார்த்து ஆட் பண்ணிங்க. உங்களை சிம்பிளாக பார்த்தா இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களை ஜஸ்ட் இந்த டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுற லிங்க் பார்த்தா நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இதை எடுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணுற பாருங்க கட்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஜஸ்ட் ஃப்ரேம் பாக்ஸ். அந்த பாக்ஸும் பார்த்தா டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ண மட்டும் போதும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண ஃபுல் மெட்டீரியல் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் சிங்கிள் இடத்துல பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரே இடத்துல கொடுத்துருப்பேன் மற்றத்தி பார்த்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் ஆட் பண்ண மாதிரி பார்த்தா அந்த ஃப்ரேம் பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல் மாதிரி ஃபோட்டோ எட் பண்ணி தரல அப்படின்னு மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் விடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தா உங்கள் ஃபோட்டோ பார்த்தா எடுத்துங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தா உங்கள் ஃபோட்டோ எடுத்துமே கரெக்டாக அந்த ஃப்ரேம் மேலே பார்த்தா வச்சுங்க. ஓகே, ஜஸ்ட் வைக்கிற மாதிரி பார்த்தா உங்களுடைய 3 ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக அந்த ஃப்ரேம் மேலே பார்த்தா கரெக்டாக இருந்து வச்சுங்க. பெஸ்ட்டு பார்த்தா இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ரேம் மேலே கிளிக் பண்ணிங்க. அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு லேயர் ஆகும். லேயர் மேலே கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணல தேர்ட் லேயரு அந்த 3 லேயருக்கும் கீழே வந்துருமே ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணுறாங்க இதே மாதிரிங்க கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்து ஆட் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்து திரும்பி நெக்ஸ்ட் இமேஜ் மேலே வந்துங்க. நெக்ஸ்ட் இமேஜ் மேலே லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக இல்லை பேக்ரவுண்டில் பார்த்தா எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் ஆட் பண்ணுற பாருங்க இதே மாதிரி தான் அந்த லேயருக்கு கீழே நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேமுக்கு கீழே உங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு பேக் சைடு பார்த்து அந்த ஃபோட்டோ பார்த்தா போயிடும். ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எடிட் பண்ண தெரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் இதே மாதிரி பார்த்தோன்னா வச்சுங்க. திருப்பி அந்த மாதிரி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி திருப்பி இந்த ஆப் கிளிக் பண்ணி திருப்பி லேயர் கீழே விட்டு ஜஸ்ட் எடுத்து வச்சுங்க. வெஸ்ட்டு பார்த்தோன்னா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. அதுக்கு செட் பண்ணி மேலே டிக்கனுக்கு டிக் அப்படின்றது கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தோன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணப்பட்ட பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் இப்போ லேயர்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்ட்டு கிளிக் பண்ணி ஜஸ்ட் அதுக்கு தான் ரொட்டேட் பண்ணிங்க. ஜஸ்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்க்குற மாதிரி வச்சுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால் நம்ம அப்படி வச்சுக்கிறோம். நீங்களே பார்த்தா அதே மாதிரி வச்சுங்க. ஓகே, வெஸ்ட்டு முடிச்சு பார்த்து திருப்பி ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துங்க. ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூ மாதிரி ஆட் பண்ணுற பாருங்க. ஜஸ்ட் ஒயிட் கலரில் இதுவும் பார்த்தா டெலிகிராம் குரூப்லேயே ஒரே இடத்துல கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டு இந்த பாக்ஸ் இமேஜ் இதெல்லாம் பார்த்தா ஒரே இடத்துல இருக்கும். சிம்பிளாக பார்த்தா லிங்க் கிளிக் பண்ண மட்டும் போதும். நம்ம டெலிகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதுமாதிரி எக்ஸ்ட்ரா எதாவது கிளிக் பண்ணி எரேஸ் கிளிக் பண்ணி அந்த பூவெல்லாம் எரேஸ் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா எரேஸ் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி பார்த்தா நான் இதை ஆட் பண்ணுற மாதிரி இதுவும் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் டெலிகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துங்க. லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தா ஜூம் இன் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி வைங்க. அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். லுக் வைஸ் நல்லா தெரியும். பிளாக்கு க்ரீனுக்கு பிளாக்கு நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கலாம். அதனால் வச்சுருக்கேன். மறக்காமல் நீங்கள் இதே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் ஓகே ஜஸ்ட் இந்த மாதிரி ஈமோஜி. ஓகேங்களா, இதுக்கு பார்த்தோன்னா இதுவும் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் இது மாதிரி கிளிக் பண்ணி லேயர் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அந்த லேயருக்கு இந்த இமேஜுக்கு கீழே ஓகேங்களா ஜஸ்ட் அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் வந்து வச்சுக்கோங்க. அந்த வந்துடும். வந்தோடனே பார்த்தா கரெக்டாக அந்த அவங்களுடைய அந்த கிட்ஸோட கை மட்டும் கொஞ்சம் மேலே திரும்ப மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. லைட்டாக அதை பார்த்தா அதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக உள்ள பார்த்தா உங்கள் ஃபோட்டோ நடுவில் பார்த்தா வச்சுங்க. ஜஸ்ட்டு மேலே டிக்கன் கொடுத்துங்க. வேணுன்றவங்க வச்சுங்க, வேணுன்றவங்க பார்த்தா விட்டுருங்க. ஓகேங்களா, வேணுன்றவங்க வச்சுட்டு மேலே டிக்கனுக்கும் அந்த டிக் அப்படின்றது கொடுத்து பார்த்தா டிக் கொடுத்துங்க. ஓகே, முடிச்சுட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சாங்கோட லிரிக்ஸ் வேணுமோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா டைப் பண்ணிங்க. தமிழில் டைப் பண்ணிங்க, இங்கிலீஷ் டைப் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் பார்த்தா டைப் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மயிலன்னு சர்ச் பண்ணி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா நம்மளுடைய ஃபான்ஸ்லாம் அவங்க தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸில் இருக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்தா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஃப்ரீ தான், நோ பெய்டு, ஒன்லி ஃப்ரீ. ஓகேங்களா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மயிலாப்பூர் மயிலான்னு ஆட் பண்ணிட்டேன். கலர் பார்த்தா பிளாக் கொடுத்துங்க. அவுட்ரு பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்து உள்ள பார்த்தா ஒயிட் கொடுத்து லைட்டாக ஜூம் இன் பண்ணிங்க. ஷேடோ பிளரில் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. பிளர் ஒரு 20 வச்சு ஒப்பாசிட்டி பார்த்தா ஒரு 100 வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டினஸ் பார்த்தா ஒரு -1 அப்படி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா மைனஸ் எல்லாம் 0 வச்சுங்க. அவங்கள ஜஸ்ட் வச்சு மேலே டிக்குன்னு இருக்கும். அந்த டிக் அப்படின்றது கொடுத்துங்க. அவங்கள சிம்பிளாக பார்த்தா டில்ஸ் ஆட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இமோஜிஸில் பூலாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தா திருப்பி டெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அந்த லிரிக்ஸ்க்கு நெக்ஸ்ட் லைன் பார்த்தா இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. ஒரு இது மாதிரி பார்த்தா இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லைனு டைப் பண்ணிட்டு பார்த்தா ஃபாண்ட்ஸ் ஓகே இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் பார்த்தா செலக்ட் பண்ணிங்க. இந்த ஒரு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதே ஒன்றாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போட வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது மாதிரி பார்த்தா புதுசு நம்ம எடிட் பண்ணி போட்டிருக்கோம். வீடியோ எடிட், ஃபோட்டோ எடிட், ஆயில் பெயிண்டிங் எல்லா எடிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். பிளர் ஒரு 20, ஒப்பாசிட்டி ஒரு 100 வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தா பிளாக் கலரை கொடுத்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுங்க. ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு பார்த்தா திருப்பி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆட் ஃபோட்டோ இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுற பாருங்க இந்த ஒரு கொடி மாதிரி. ஓகே, ஜஸ்ட் இந்த லீஃப் ஓகே அதை இலைன்னு சொல்லுவோம். அதை இந்த ஒரு கொடி மாதிரி இமேஜ். இந்த இமேஜ் பார்த்தோன்னா டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. இதுமாதிரி ஆட் பண்ணிங்க. ஓகே, ஆட் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தா மேலே எடுத்துன்னு வச்சுட்டு டிக்குன்றதை கொடுத்துங்க. டிக் அப்படின்னு கொஞ்சம் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தா கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா டேக் இமேஜ் இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு டேக் ஓகே ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லேயே போய் டேக் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரல. ஐஃபோன் இமேஜ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணுற மாதிரி அது மாதிரி வரும். இதை எடுத்து வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தா நம்ம இமோஜ் ஆட் பண்ணலாம். அதுக்கு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. உங்கள் மொபைல் கீபேடில் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஒரு 3 டெக்ஸ்ட் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 3 டெக்ஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த பேர்டு மாதிரி இருக்கா அந்த பேர்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கேர்ளு அப்படி செலக்ட் பண்ணல, ஹார்ட் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த இமோஜ் வேணுமோ அந்த இமோஜ் பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் அந்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ்லாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் இருக்குல்ல அந்த லாஸ்ட் இமேஜ் அந்த மேலே அந்த லேயருக்கு மேலே அந்த ஒயிட் கலர் லேயருக்கு மேலே பார்த்தா வச்சுங்க. லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி லேயருக்கு மேலே வச்சுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு ஷேடோ பிளர் அதில் நீங்கள் ஷேடோ பண்ணிங்க. பிளர் ஒரு 20, ஒப்பாசிட்டி 100, ஹார்ட்னஸ் ஒரு 0, அவர் வோல்டேஜ் ஒரு 0 -1 அப்படின்ட்டு வச்சுட்டு மேலே டிக்கன் கொடுத்து சிம்பிளாக வந்து அந்த ஃபோட்டோ முடிஞ்சிச்சு. மேலே டிக் கொடுத்து டவுன் ஆப்ஷன் மேலே இருக்கு. டவுன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ முடிச்சு இதுக்காக நீங்கள் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கான நியூவான பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.